ஆண்டவர் உங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அக்கினி பரவட்டும் ஊழியத்தை நேசிக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான மாதமாய், சந்தோஷமான மாதமாய், மகிழ்ச்சியின் மாதமாய் மாற வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கூட இருப்பாராக. இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நற்செய்தி என்ன தெரியுமா? எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்க போறேன்னு சொல்லி. ஏன்னா கடந்து போன மாதங்கள் நம்ம அநேக போராட்டங்களை சந்தித்து விட்டோம். இப்படியே போராட்டத்தோடையே புதிய மாதத்துக்குள்ள போகணும்னு நினைச்சீங்களா? நுழைஞ்சிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா வரப்போற புதிய மாதம் எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. கர்த்தர் சொல்றாரு, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி. எத்தனை பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குது? என் போராட்டங்கள், என் கஷ்டங்கள், என் நெருக்கங்கள், என் பாடுகள், என் உபத்திரவங்கள், என் தோல்விகள், என் நிந்தைகள், என் அவமானங்கள், என் இழப்புகள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் முடிவை தருவார். நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ச்சியா அந்த செய்தியை கேளுங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு வரும். எல்லா போராட்டங்களுக்கு முடிவு வரணும்னா நீங்க என்ன செய்யணுங்கிறத செய்தியா நம்ம தியானிக்க போகிறோம். என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் முடிவு வரப்போகுதுங்கிறத இப்ப நான் செய்தியா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்க கேளுங்கள். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். ஸோ இந்த நாளில் அவர் முடிவை உண்டாக்க போகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். எகிப்தில் இருக்கிற என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை நான் பார்க்கிறேன். எகிப்தில் இருக்கிற என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வாசிக்கட்டுமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டி நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவங்க படுகிற வேதனைகளே அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்க படுற வேதனை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவங்க பயங்கரமான வேதனைகள் மத்தியில் தங்கள் நாட்டில் ஓட்டிட்டு இருந்தாங்க. காரணம் தெரியுமா? 400 வருஷம் ஒரு நாட்டில் அடிமைகளாக இருக்கிறாங்க. நம்ம இந்தியா வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தில் அடிமைகளாக இருந்தபோது எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு சொல்லி நம்ம மூத்தவங்கிட்டலாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. செருப்பு போட முடியாது, ஷர்ட் போட முடியாது, விடுதலையோட ரோட்டில் நடக்க முடியாது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டதுனால தான் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராடி ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. அடிமைத்தனம் என்பது ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய காரியம். ஒருவேளை ஒரு சில நாட்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க சொல்லும் போதே நம்ம எவ்வளோ முறுமுறுக்கிறோம், எவ்வளோ முணுமுணுக்கிறோம், எவ்வளோ திட்டுகிறோம், எவ்வளோ கோபப்படுகிறோம், எவ்வளோ வேதனைப்படுகிறோம். ஆனால் வயசு முழுக்களும் 400 வருஷங்கள் கிட்டத்தட்ட அடிமைகளாக இருந்தோம். எவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பாங்க. கர்த்தர் பார்த்தார். அவருக்கு நம்ம வேதனைப்படுறது பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வேதனைப்படுறது எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்க வேதனைப்படுறதை கர்த்தர் பார்த்தாராம். அவங்களை விடுதலை கொடுக்க தீர்மானிச்சார். கர்த்தர் மோசேயை அனுப்பினார். நீ பார்வோன்ட்டு சொல்லு, என் ஜனங்களை விடுதலை பண்ண சொல்லு, என் ஜனங்க வேதனைப்படுறது என்னுடைய விருப்பம் இல்லைன்னு போய் சொல்லுன்னு சொன்னாரு. மோசே போய் பார்வோன்ட்டு சொல்றான், என் ஜனங்க வேதனைப்படுறது கர்த்தருக்கு பிடிக்கல, விடுதலை பண்ண சொல்றாரு. ஆனா பார்வோன் கீழ்ப்படியவில்லை. 10 வாதைகள் அனுப்புறாரு. தவளை அனுப்புறாரு, பேன் அனுப்புறாரு, கொள்ளை நோய் அனுப்புறாரு, எரிபந்தமான கொப்பளங்கள் அனுப்புறாரு. ஆனா பார்வோன் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் பார்த்தாரு, இதுக்கு மேலே என் ஜனங்களை வேதனைப்படுத்துறதை பார்த்துக்கிட்டா சும்மா இருக்க போறதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. என்ன ஆலோசனை தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு ரத்தத்தை பூச சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருக்குள்ளயும் ரத்தத்தை பூச சொன்னாரு. அந்த ரத்தம் 2 காரியத்தை செய்யும். ஒன்று தேவ பிள்ளைகளை பாதுகாக்கும், இன்னொன்று எதிரான வல்லமைகளை அழிச்சிடும். ரகசியத்தை அறிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்க உடனடியா தாமதம் இல்லாம ஆட்டுக்குடி அடிச்சு அப்படியே ரத்தத்தை தங்க வீட்டு வாசல் எல்லாம் பூசினாங்க. உடனே கர்த்தருடைய வல்லம் அங்க இறங்க ஆரம்பிச்சது. கர்த்தருடைய கிரியைகள் நடக்க ஆரம்பிச்சது. பார்வோன் பயந்து நடுங்கினான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்தான். விடுதலையான ஜனங்க வேதனை நீங்கி சந்தோஷத்தோட அந்த எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு போனாங்க. தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் நேசிக்கிற தேவன் அல்ல, இந்தியர்களாகிய நம்மையும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய எவரையும் அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு தேவ பிள்ளைகள் வேதனைப்படுறது பிடிக்காது. நீங்க என்ன காரணத்தை நிமித்தம் வேதனைப்பட்டு உட்காந்துருக்கிறீங்க? உங்க வேதனை ஆட்டுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க கணவரை குறித்த வேதனை, உங்க மனைவியை குறித்த வேதனை, உங்க பிள்ளைகளை குறித்த வேதனை, உங்க உடன்பிறந்தவர்களை குறித்த வேதனை, அல்லது என் படிப்பு எப்படி போக போதோ, ரிசல்ட் எப்படி வரப்போதோன்னு படுற வேதனை, எனக்கு மறுபடியும் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ற வேதனை, எனக்கு திருமணம் நடக்குமா என்று அங்கலாய் போட்டு நீங்க இருக்கிற வேதனை, எனக்கு குழந்தை கிடைக்குமாங்கிற எண்ணத்தோடு நீங்க படுகிற வேதனைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு பதில் கொடுக்க தீர்மானிக்கிறார். உங்க வேதனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க தீர்மானிக்கிறார். உங்கள் வேதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும் என்று சொன்னார். அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இருக்கிற இடத்துல கரங்களை விரிச்சு பிடிச்சு
ஆண்டவரே உங்க ரத்தத்தின் வல்லமை இப்போ என் கரங்களுக்குள்ள இறங்கி வரட்டும்னு சொல்லுங்க. அந்த ரத்தத்தின் வல்லமையை எனக்கு எதிராக செயல்படுகிற எல்லா வல்லமைகள் மேலும் தெளிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எதிரான எல்லா வல்லமைகளும் முறியடிக்கப்படும். உங்கள் வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அழுதுட்டு இருக்கிற நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுவீங்க, கம்பீரிக்க போறீங்க. இந்த மாசத்திலேயே அது நடக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வர போகிறது. இரண்டாவதாக உங்கள் தடைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்க போகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே தடையாக நின்று கொண்டிருக்கிறது. படிப்பு தடை, வேலை தடை, வியாபாரம் தடை, தொழில் தடை, திருமண காரியம் தடைன்னு சொல்லி பலவிதமான தடைகள் மத்தியில் உட்காந்துக்கிறீங்க. இந்த தடைகள் இப்படியே இருக்குமா, தடைகளுக்கு ஒரு முடிவு வராதா என்ற ஏக்கத்தோடு நீங்க பார்த்துட்டு இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாருங்க. இந்த மாதம் நிச்சயமா கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிற மாதமா இருக்க போகிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்களிலேயே ஒவ்வொரு தடையாய் உடைவதை உங்க கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டாய தடைகள் உடைஞ்சு நீங்க சந்தோஷமா சாட்சி சொல்ல போறீங்க. தேவனுடைய வசனம் சொல்கிறது, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்க சந்தோஷமா பார்வோட்டு விடுதலையாய் வராங்க. வந்தா எரிகோங்கிற பட்டணத்தை தாண்டி போக வேண்டியிருந்துச்சு. அந்த எரிகோ கோட்டை தடை பண்ணி அடைக்கப்பட்டிருந்துச்சா. ஆண்டவர்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்க புலம்புறாங்க, ஆண்டவரே நாங்க எப்படி தாண்டி போவோம், இந்த தடையை எங்களால் எப்படி தாண்ட முடியும்? கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், 7 நாள் போய் கர்த்தரை துதிங்க, 7ஆம் நாளோ சந்தோஷமா ஆர்ப்பரிங்கன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்க போய் கர்த்தரை ஆர்ப்பரிச்சாங்க. பார்த்தீங்களா, அந்த எரிகோ கோட்டை உடைஞ்சிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்க சந்தோஷப்பட்டு களி கூற ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடைகளை உடைச்ச கர்த்தர் உங்களுக்கும் தடைகளை உடைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் தடைகளும் நிச்சயமாய் உடைய போகுது. புலம்பிட்டு உட்காந்துருக்கிற நேரம் இல்லை, முறுமுறுத்துட்டு உட்காந்துருக்கிற நேரம் இல்லை, யாரையோ குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கிற நேரம் இல்லை. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்தை சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்தை நீங்க சரியான விதத்தில் யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஒரு 7 நாள், 14 நாள், 21 நாள் அரசாங்க தடை உத்தரவு போடுதா? இந்த தடை உத்தரவை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்க. வீட்டில் உட்காந்து நல்ல கர்த்தரை துதிங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தடைகள் எல்லாமே உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தரை துதிக்க 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 ஒவ்வொரு தடைகளாய் நிச்சயமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். துதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் தடைகள் முடிவுக்கு வருகிற மாதம். நீங்கள் தூங்கி கொண்டு உட்கார்ந்து இருப்பீர்களா, சோம்பேறித்தனமாக இருப்பீர்களா, தடைகளுக்கு ஒரு முடிவும் வராது. கர்த்தரை துதிக்க தொடங்கினீங்கன்னா கர்த்தர் தடைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குகிற தேவனாய் அவர் கடந்து வர ஆரம்பிப்பார். மூன்றாவதாக கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, என் பிள்ளைகள் மிகப்பெரிய தேவைகளோடு இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு தரித்திரத்தோடு இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல ஒரு பொருளாதார நெருக்கடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அநேக கடன் பிரச்சனைகளை உட்காந்துட்டு ஏற்கனவே கடன் அதிகம், இன்னும் எங்க கடன் வாங்க போறேன், இன்னும் எவ்வளவு கடனை அடைக்க போறேன்னு நீங்க புலம்பிக் கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்க போறேன்னு சொல்லி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஊழியக்காரருடைய மனைவி அங்கே புலம்பிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி இறந்து போய்விட்டார். அவர் அநேக கடன்களோடு அந்த ஊழியக்காரர் இறந்து போயிட்டாரு. அவங்க மனைவி 2 குமாரை வச்சுட்டு கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை செய்தியை கேட்கிற நீங்க கூட அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியை போல மிகுந்த கடன் பிரச்சனையில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கடனை நான் எப்படி அடைக்க போறேங்கிற ஒரு ஏக்கத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்க கடன்களை காட்டிலும் என் தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்க எல்லா கடன்களை காட்டிலும் என் தேவன் பெரியவராக இருக்கிறார். நீங்க எவ்வளவு குறைவுகளோடு இருந்தாலும் நீங்க அதை கவலைப்படுற நேரம் இல்லை, கர்த்தரை நோக்குகிற நேரம். கடன்களை அடைக்க உங்களால் முடியாது, ஆனா உங்களை படைச்சவரால் முடியுங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? தீர்க்கதரிசி மனைவிட்ட எலிசா போகிறார். உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு கேட்காம உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். அவ சொன்னா, ஒரு கூட எண்ணெய் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னான். ஒரு கூட எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் எடுத்துட்டு நீ அறை வீட்டுக்குள்ள போ, கதவை பூட்டிக்கோ, அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் போய் இருக்கிற எல்லா காலி பாத்திரத்தையும் வாங்கிட்டு வா, காலி பாத்திரத்தை வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஜெபம் பண்ண தொடங்கு. அவ்வளவுதான். அந்த பெண் அப்படியே கீழ்ப்படுகிறார். அநேக காலி பாத்திரங்களை வாங்குறா, கதவை பூட்டுறா, தன் பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து அந்த காலி பாத்திரத்துக்குள்ள எண்ணெயை ஊற்ற தொடங்கினா. எல்லா காலி பாத்திரங்களும் நிறைஞ்சு அதுக்கப்புறம் எந்த காலி பாத்திரமே இல்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க, அந்த பெண்கிட்ட இருந்தது ஒரு கூட எண்ணெய் தான். ஆனால்
இருந்த எல்லா காலி பாத்திரங்களும் நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊர் மக்களுடைய காலி பாத்திரங்கள் எல்லாமே நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே திருப்தி ஆயிட்டாங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே சுயநல ஆண்டவர் இல்ல. ஒரு நபரை மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அல்ல. நம்மை நிமித்தம், ஒரு தேவ பிள்ளை நிமித்தம் சுற்றி இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டி ஆண்டவரை என்ன ஆசீர்வதியும் ஜெபிக்கிறத நிறுத்திட்டு, எங்க வீட்டை சுற்றி எத்தனை பேர் காலி பாத்திரமா உட்கார்ந்துருக்கிறாங்க, எங்க தேசத்துல எத்தனை காலி பாத்திரம் உட்கார்ந்துட்டு இருக்குது, எத்தனை அன்றாட காட்சிகள் கூலி வேலை செய்கிற மக்கள் காலி பாத்திரங்களை உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்காகவும் நீங்க ஜெபிக்க தொடங்குவீர்கள் என்று சொன்னால், உங்க பாத்திரம் நிரம்புறது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுடைய பாத்திரங்களும் நிரம்பும். உங்க உறவுகளில் காலி பாத்திரமா இருக்கிறவங்க, உங்க நண்பர்களில் காலி பாத்திரமா இருக்கிறவங்க, உங்க வீதிகளில் காலி பாத்திரமா இருக்கிறவங்க, உங்க கிராமத்தில் காலி பாத்திரத்தை நிரப்பி தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தரித்திரத்துக்கு முடிவை உண்டாக்குற தேவனாய் அவர் கடந்து வருவார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான். கதவை பூட்டி இருக்கிறீங்கள, அந்த பூட்டினபடியே உட்காந்துங்க. பூட்டிட்டு உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் யார் யாரெல்லாம் காலி பாத்திரங்களா ஒன்றும் இல்லாமல் உட்காருங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க பாத்திரங்களும் நிரம்பும், உங்கள் பாத்திரமும் நிரம்பும். நீங்கள் கடன் இல்லாமல் ஜீவனம் பண்ண முடியும். கர்த்தர் தரித்திரத்துக்கு முடிவை உண்டாக்கினார். 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். வேதனைகளுக்கு முடிவை உண்டாக்குற தேவனாய் அவர் கடந்து வந்தார். தடைகளுக்கு முடிவை உண்டாக்குற தேவனாய் கடந்து வந்தார். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்குற தேவனை கடந்து வந்தார். 4வதாக அவர் வியாதிகளுக்கு முடிவு உண்டாக்குற தேவன். இது மகா பெரிய வியாதிகள் பரவி கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த காலத்துல எல்லா வியாதிகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்க அவரால் முடியும். ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறார். 12 வருஷமாய் அந்த பெண்ணுக்கு உதிரப்போக்கு, மிக வேதனை, மிகுந்த துக்கம், ஒரு பப்ளிக்ல கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பெண் இயேசு என்பவரை குறித்து கேள்விப்படுகிறார். உடனே அவரை தேடி வருகிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சுகமானார். இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ சொஸ்தமானாய் என்று சொல்லி அவளை சுகமாக்கி விட்டார். இயேசு அந்த பெண்ணுக்கு பூரண சுகத்தை கொடுத்தது காரணம், அல்லது அந்த பெண் ஒரு பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னா, அந்த பெண் இயேசுவை பற்றி அறிந்தால், இயேசுவை தேடி வந்தால், அவரை விசுவாசித்தால் அவர் சுகமாக்கக்கூடியவர் என்பதை நம்பினார். உங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயேசுவிட்ட வரணும், அவரை நம்பணும், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் சுகமாக்குறாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே அவர் உங்களை சுகமாக்க வல்லமையுள்ள தேவனாகிறது. திருவசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாடி ரட்சிக்குமா. நீ சுகம் கிடைக்கணும்னா வியாதியஸ்தரா இருக்கிற உங்களுக்குள்ள முதலாவது ஒரு விசுவாசம் வர வேண்டும். நீங்க ஜெபமே பண்ணாம எனக்கு சுகம் கிடைக்கணும் உட்காந்துட்டா நடக்காது. நீங்க ஜெபம் பண்ணணும், இயேசு கிட்ட வரணும். இயேசுவே எனக்கு சுகமாக்கும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது மட்டுமே அவங்களை சுகமாக்க முடியும். அல்லது அவரிடத்துல வந்து நீங்கள் அவரிடத்துல கெஞ்சும் போது மாத்திரமே ஒரு குணமாக்க முடியும். எனக்கு என்ன அவருக்கு என்னன்னு சொல்லி உட்காந்துங்கன்னா அவங்க சுகமாக்க மாட்டாங்க. இஸ் a perfect gentleman. அவரா வந்து வலுக்கட்டாயமா பிடிச்செல்லாம் அவங்க சுகமாக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க அவர்கிட்ட வாங்க. நீங்க பெரியவங்களா, அவர் பெரியவரா, நீங்களே சொல்லுங்க. அவர் பெரியவர்ங்கிறத நீங்க ஏத்துக்கிறது உண்மைன்னா நீங்க அவர்கிட்ட வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவரே, நான் ஒரு வியாதியா இருக்கிறேன், இந்த தலைவலியில் இருக்கிறேன், இந்த வயிற்று வலியில் இருக்கிறேன், இந்த நெஞ்சு வலியில் இருக்கிறேன், ஆண்டவரே லங்ஸ்ல ப்ராப்ளத்தோடு இருக்கிறேன், ஒருவேளை இந்த கொரோனா வைரஸோடு இருக்கிறேன், ஒரு யூட்ரஸ்ல ஒரு ப்ராப்ளத்தோடு இருக்கிறேன், அல்லது ஓவரிஸ்ல ஒரு ப்ராப்ளத்தோடு இருக்கிறேன், அல்லது எலும்புகள் ஒரு ப்ராப்ளத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. என்னை சுகமாக்குங்கன்னு கேளுங்க. அவர் உங்களை சுகமாக்க ஒரு வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களை ஒரு வினாடியில தொட்டு உங்களை சுகமாக்குவார். விசுவாசம் உள்ள ஜெபம் கட்டாயம் பிணியாளை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் கட்டாயம் பிணியாளை ரட்சிக்கும். அவர் கட்டாயம் உங்களை சுகமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் உங்கள் வியாதிகளுக்கு முடிவு உண்டாகிற நாளாக இருக்க போது நீங்க அவருடைய சமூகத்தில் வர போறீங்க. உங்க பிரச்சனையை அவர்கிட்ட சொல்ல போறீங்க. நீங்க ஜெபிக்க போறீங்க. உங்க வியாதிகளுக்கு முடிவு வரும். அவர் வேதனைகளுக்கு முடிவு உண்டாக்குகிற தேவன், தடைகளுக்கு முடிவு உண்டாக்குகிற தேவன், தரித்திரத்துக்கு முடிவு உண்டாக்குகிற தேவன், வியாதிகளுக்கு அவர் முடிவு உண்டாக்குகிற தேவன், உங்கள் குறைவுகளுக்கும் அவர் ஒரு முடிவை உண்டாக்குற தேவனை கடந்து வர போறாராம். 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது. அன்னாள் என்று சொல்லப்படுகிற பெண். பாருங்க, இந்த அன்னாளுக்கு நீண்ட நாட்களா குழந்தை இல்லை. எல்லாரும் அவளை வேதனைப்படுத்துறாங்க. அவளுக்கு ஒரே ஒரு குறை தான், வேற எந்த குறை இல்லை. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவர் ரொம்ப நல்லா கவனித்துக் கொள்கிற ஒரு நபர். அவங்க ஹஸ்பண்ட் நல்லா கவனிச்சிட்டாரு.
அவள் காரியங்கள்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரே ஒரு குறை தான், அந்த குழந்தை இல்லைங்கிற குறை தான். ஆண்டவர் பார்த்தாரு, அந்த குறைவை நிறைவாக்க ஆண்டு தீர்மானிச்சு தான் வச்சிருந்தாரு. ஆனால் அன்னாள் ஒரு சில காரியங்களை அவர் எதிர்பார்த்து இருந்தாரு. அந்த காரியத்துக்கு அன்னாள் ஏற்றவளா இருந்தபடினால அண்ணா என்ன பண்ணா தெரியுமா? ஃபர்ஸ்ட் அழுதா, சஞ்சலப்பட்டா, புலம்புனா, ஹஸ்பண்ட் கூட சண்டை கூட போட்டா. அது வரைக்கும் ஆண்டு அமைதியாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அண்ணாள் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறான். இதோட நான் இந்த மனுஷங்கிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லை, மனுஷங்கிட்டலாம் போராடி பிரயோஜனம் இல்லை, நான் தேவ சமூகத்துக்கு போறேன்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்தாலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுது. தேவ சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுது ஒரு பொருத்தனையோட அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சா. அந்த பொருத்தனையின் ஜெபம் பரலோகத்தை அசைத்தது. அந்த கண்ணீரின் ஜெபம் பரலோகத்தை அசைத்தது. ஆண்டவர் தீர்மானித்தார், அன்னாளை ஆசீர்வதித்தார். அவர் குறைவுகள் நிறைவானது, ஆசீர்வதிக்கப்பட்டு சாமுவேலை பெற்றெடுத்தார். கர்த்தர் சொல்றாரு, குழந்தை இல்லைங்கிற குறையோடு உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த செய்தி உனக்காகத்தான். கர்த்தர் இன்றைக்கு உன்னோட தான் பேசுறாரு. கர்த்தருடைய தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீ புலம்பிக் கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, அழுதுட்டு உட்காந்துருக்காத, சண்டை போட்டு உட்காந்துருக்காத, யாரையும் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காத. தேவ சமூகத்துக்கு வா. ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்லை, நான் ஒரு குறையோடு இருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் என்னை கேவலமா பேசுறாங்க, என்னை அவமானம் பேசுறாங்கன்னு சொல்லி மற்றவங்ககிட்ட அழுகிறத நிறுத்திட்டு தேவ சமூகத்தில் வந்து அழ ஆரம்பிங்க. இப்போ நீங்க தேவ சமூகத்தில் அழ தொடங்கிட்டீங்கன்னாவே நம்ம ஆண்டு கல் நெஞ்சக்கார தேவனே அல்ல, அவங்க கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் வேதனைகளை அறிந்த தேவன். நீங்க பர நிந்தையெல்லாம் அவருக்கு தெரியும். உங்கள் குறைவுகளுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்க கர்த்தர் தீர்மானித்து இருக்கிறார். அதனாலதான் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்ற போறாரு. வருகிற விரல் விட்டு எண்ணக்கூடிய காலங்களிலே உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது. அன்னாளை நினைத்த தேவன் உங்களையும் நினைக்க போகிறார். உங்கள் குறைவுகளுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்க போகிறாரு. நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்ப போறீங்க. அன்னால சந்தோஷமான ஒரு பிள்ளை தாட்சியாக்கின ஆண்டவர் உங்களையும் ஒரு சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்க போகிறார். உங்கள் குறைவுகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் கடந்து வரப்போகிறார். அடுத்து இந்த சமுதாயம் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனை அவ்வளவு ஈஸியா வெளியே தெரியாது. ஆனா அந்த பிரச்சனையினால அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை, சாபம். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே சாபம், அநேக குடும்பங்களிலே சாபம். இந்த சாபத்து நிமித்தம் அநேக குடும்பங்கள் கஷ்டங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சாபங்கிறது சாதாரணமானது இல்லை. இந்த சாபம் எதனால் வருது தெரியுமா? முதலாவது, நாம் செய்கிற தவறான காரியங்கள் நிமித்தம் வருகிறது. இன்னைக்கு அநேகர் தவறான காரியங்களை செய்து சாபத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க. அநேக குடும்பங்களில் சாபங்கள் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு பெண் குழந்தைகள்னு சொல்லி செபிக்க வந்தா. அவளுக்காக நான் செபிச்சேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மருத்துவ ரீதியாக அவளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இதன் மேல் ஒரு சாபம் இருக்கிறது. திருமணத்துக்கு முன்பாகவே பல முறைகள் தீட்டுப்பட்டால் அதன் விளைவாக கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இன்னொரு முறை ஒரு சகோதரி ஜெபத்துக்கு வந்தார்கள். 15 ஆண்டுகள் குழந்தை இல்லை என்று சொல்லி வந்து அழுது ஜெபித்தார்கள். நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், ஏன் இல்லைன்னு. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தினார். அந்த சகோதரி பல முறை அபாஷன் செய்திருக்கிறார். அந்த அபாஷன் பண்ணது கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானதை காணப்பட்டது. அது ஒரு சாபமாக இறங்கினது. அந்த சாபத்தின் விளைவாக பல ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சாபம் இருக்குது. சில வீடுகளுக்கு போய் பார்த்துருக்கிறேன், அந்த வீட்டுக்கு இருக்கிற யாருக்குமே திருமணம் நடக்காமல் இருக்குது. திருமணம் நடக்காமல் இருக்கிறது கூட ஒரு வகையான சாப காரியங்கள் தான். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. வருஷம் ஃபுல்லாக மருத்துவமனைக்கு போகிறதும் ஒரு சாபம் தான். ஒரு சில வீட்டில் எத்தனை ஆயிரங்கள் வந்தாலும் வீட்டில் பணம் தங்காமல் போகுது, அதுவும் ஒரு வகையான சாபம் தான். ஒரு சில வீட்டில் டைவர்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது, அதுவும் ஒரு வகையான சாபம் தான். சில பேருக்கு இந்த சாபத்தின் விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்குதுங்கிறத தெரியாம போயிடறாங்க. நாம செய்கிற தவறுகளினால சாபம் வரலாம், நம்ம பெற்றோர்கள் செய்த தவறுகளினால கூட சாபம் வரலாம். உதாரணமா, ஒரு அப்பா லஞ்சம் வாங்குவார்னு சொன்னா அது கண்டிப்பா பிள்ளைகளை பாதிக்கும். அடுத்தவங்க வீட்டை அபகரிப்பாங்கன்னா அது கட்டாய பிள்ளைகளை பாதிக்கும். ஒரு காரியம் கவனிச்சுக்க, அடுத்தவங்க சொத்தையோ பணத்தையோ பொருளையோ நீங்க அபகரிப்பீங்கன்னு சொன்னா அதுவும் சாபம் தான். அதன் விளைவு மோசமா இருக்கும். யார்ட்டையாவது கடன் வாங்கி கடனை செலுத்தாமட்டினா கூட அதுவும் சாபம் தான். அந்த சாபத்தின் விளைவு பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பாதிக்கும். அதனால அநேக குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. தேவ பிள்ளையே, நீயும் பலவித சாபங்கள் இருக்கலாம். சாபத்திலேயே குடும்பம் அழிஞ்சு போவோம்னு யோசிக்கிறியா? இல்லை, இந்த சாபங்களை மாத்த ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். தேவன் உண்டு, ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா
யாக்கோபு தன் பிள்ளைகளாகிய சிமியோனையும் லேவியையும் சபிக்கிறார். அவர்கள் மேல் நீங்கள் சிதறி போவீங்கன்னு சொல்லி அவங்க மேல ஒரு சாபத்தை அனுப்புகிறார். காரணம், இந்த சிமியோனும் லேவியும் ஒரு கொலையவே செய்துவிட்டு வந்து விட்டார்கள். அது யாக்கோபுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கி அவர் சபிக்கிறார். ஆதியாகமம் 49 5 6 7 வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆனா அதே சிமியோன் லேவியுடைய வாழ்க்கையை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சிமியோன் மேல இருக்கிற சாபம் மாறல. இவங்களுக்கெல்லாம் மூத்தவர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ரூபன். அவரையும் அவங்க அப்பா சபிச்சிட்டார். ஏன்னா அவங்க தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினால ரூபன் மேல இருக்கிற சாபம் மாறல. ஆனா லேவி மேல இருக்கிற சாபம் மட்டும் மாறுச்சு. ரூபன் மேல சாபம் மாறல, சிமியோன் மேல சாபம் மாறல, லேவி மேல இருக்கிற சாபம் மட்டும் மாறுச்சு. காரணம் தெரியுமா? மோசே காலத்துல இஸ்ரவேல் ஜனங்க கன்றுக்குட்டியை வணங்கும்படியா போயிட்டாங்க. இந்த கன்றுக்குட்டியை வணங்கும்படியா எல்லாரும் போயிருந்த போது அங்க மோசே வருகிறார். பயங்கரமா கோபப்படுறாரு. கோபத்தோட கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவங்க யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த கேள்வி கேட்டோன்னே தலைச்ச பிள்ளையாகிய ரூபன் கோத்திரம் வரல, யூத கோத்திரம் துதிக்கிற யூத கோத்திரம் வரல, ஆசீர்வதிக்கப்பட்ட யோசேப்பு கோத்திரம் வரல, சபிக்கப்பட்ட லேவி கோத்திரம் வந்துச்சு. அவங்க நாங்க நிக்கிறோம்னு சொன்னாங்க. உடனே மோசே சொல்றாரு, கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. உடனே லேவி கோத்திரம் கர்த்தருக்கு தங்களை பிரதிஷ்டை பண்ணுச்சு. கர்த்தருக்கு தங்களை பிரதிஷ்டை பண்ண அந்த நாளோட இந்த சாபம் முடிவுக்கு வந்தது. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்க சாபம் முடிவுக்கு வரப்போகிறது. உங்கள் சாபத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். இப்போ நீங்க ஆண்டு சமத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காக வாழ ஒப்பு கொடுங்க. உங்க மேல இருக்கிற சாபங்களுக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. கடைசியா ஒரு காரியத்தை நான் வாசிச்சு முடிக்க போறோம். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பிசாசுடைய போராட்டம் கடுமையா இருக்கிறது. விதவிதமான அசுத்தாவிகள் ஜனங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பலவித அசுத்தாவிகளோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்க. மார்க்கு சுவிசேஷம் இந்த 9ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனுஷனை அந்த பிசாசு பிடிச்சிட்டு பலமா பாதிக்குது. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை இடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். பாருங்க, அவனை அலைக்கழிக்குது, நுரைகளை தள்ள வைக்குது, பல்லை கடிச்சு சோர்ந்து போக வைக்குது. ஒரு சில அசுத்தாவிகள் சரீரத்துக்குள்ள புந்து சரீரத்தை அலைக்கழிக்கும். ஒரு சில ஆவிகள் மனதுக்குள்ள புந்து மனதை அலைக்கழிக்கும். அந்த மனதை அலைக்கழிக்கும் போது தான் அவங்க தற்கொலைக்கு நேராக போயிடுறாங்க, பயப்படுறாங்க, குழப்பத்துக்குள்ளெல்லாம் போயிடுறாங்க, வேறு விதமான முடிவுகள் எடுக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க. ஒரு சில அசுத்தாவிகள் அவங்க பொருளாதாரத்தை பாதிச்சிடும். எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் முடிவு உண்டாக்க போறாரு. அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்றாரு. 29ஆம் வசனத்துல, மார்க் 9:29, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் செபத்தினாலும் தான் போகும்னு சொல்லி. தேவ பிள்ளையே, பிசாசுடைய போராட்டம் இருக்கா? அதுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கணும்னா நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. ஜெபத்திலும் உபவாசத்திலும் கருத்துருங்க. இந்த நாட்களை சரியா பயன்படுத்தி உபவாசிங்க. பிசாசு போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வேணும். இன்றைக்கு கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதமான பாதையில, சந்தோஷத்தின் பாதையில, ஒரு மகிழ்ச்சியின் பாதையில கொண்டு போக விரும்புகிறார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. இணைந்து ஜெபிப்பீர்களா? இணைந்து ஜெபிப்பீர்களா? இணைந்து ஜெபிப்பீர்களா? எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்க ராஜா. இந்த ஜனங்க ஒரு விதமான எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உங்க எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவை உண்டாக்கித்தாங்க. வேதனைகளுக்கு முடிவை உண்டாக்குவேன்னு சொன்னீங்க ராஜா. எந்தெந்த பிள்ளைகள் ரத்தத்தின் வல்லமையை பயன்படுத்தி ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லா வேதனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கித்தாங்க ராஜா. எந்தெந்த பிள்ளைகள் துதிக்க ஒப்பு கொடுத்துருக்கிறாங்களோ அவங்க தடைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக்குங்க ராஜா. எந்தெந்த பிள்ளைகள் கதவை பூட்டி ஜெபிக்க ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க தரித்திரத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க ராஜா. விசுவாசத்தோடு உண்மை தேடி யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க வியாதிகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க ராஜா. உங்களுடைய சமூகத்துல வந்து கண்ணீரோட பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குறைவுகளுக்கு நீர் ஒரு முடிவை உண்டாக்குங்க ராஜா. தங்கள் தேவ சமூகத்துல தங்களை பிரதிஷ்டை பண்ற பிள்ளைகளுடைய சாபங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க ராஜா. ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரிக்கிற பிள்ளைகளுக்கு பிசாசின் போராட்டத்திலிருந்து ஒரு முடிவை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி,
அவன் எல்லா போராட்டங்களும் ஒரு முடிவு உண்டாவதாக என சொல்லி கட்டளையிடுகிறேன். கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிட உடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுத்தும். ஏசாயா 60:20 சொன்னீங்க, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்துவோம் சொன்னீங்க. பிள்ளைகள் துக்க நாட்கள் முடிவுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, God bless you.